சட்டமன்றத்தில் அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் செய்யறதுன்னு சாட்சிபிடியில் போட்டு பார்த்தா விஜயகாந்த் பிரேமலதா வராங்களாம். ஆமாம் ஆமாம், அவங்க வருவாங்க தான். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல இல்லை, டிஎம்கேல காசு வாங்குறதுல அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஆள் தான். திடீர்னு அவங்க ரோஞ்ச் ரோவர் எடுக்கிறாங்க, எவ்வளவோ சொத்துக்களை வாங்குறாங்க, அது வெளியால தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இதுல முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு, நாம ஒரு அளவு இருக்கணும் முட்டு கொடுக்கறதுக்கு. இவனுங்கெல்லாம் ஜாஸ்தியாவே முட்டு கொடுக்கானே. டேய், சட்டமன்றத்துல அந்த வீடியோஸ் எல்லாம் அதாவது சட்டமன்ற நிகழ்வுகளை லைவா பாக்குற மக்களுக்கு இது வரைக்கும் லைவா போட்டதில்லை, இப்ப லைவா பார்க்கும் போதே இவ்வளவுக்கு ஒரு முட்டு கொடுக்குறீங்கன்னா, அப்ப லைவ் எல்லாம் அந்த சிஎம் சார் போடாம இருந்திருந்தா நீங்க இவ்வளவுக்கெல்லாம் முட்டு கொடுத்துருப்பீங்க. நல்ல வேலை ஏதோ இந்த லைவ் போடுறதுனால எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் தரப்பினருக்கும் விளங்கும் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. சட்டமன்றத்துல இன்னைக்குமே மக்கள் ரீதியா சொல்ல போனா நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் அண்ணா, ரமேஷ், புஷியானந்த் அண்ணா, சிஎம் சார் பேச மாட்டாரு, செயல்ல சீறி பாஞ்சிட்டே இருக்காரு. அவரோட மைண்ட் செட் எல்லாமே வேற லெவல். அவரோட யாரையுமே ஒப்பிடவும் மேலாது, ஒப்பிடவும் கூடாது. ஏன்னா அவர் சொல்லல செயல். அவர் செய்து காட்டிட்டு இந்த செயலைத்தான் வாய் சொல்லா வச்சு காட்டிக்கிட்டே இருக்காரு. அவரை அடிச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் வரல, இனியும் வரப்போறதும் கிடையாது. இல்ல நம்ம பாக்குற நமக்கே இவ்வளவு காது குத்துறானுங்கன்னா நம்ம லைவ் எல்லாம் பார்க்காட்டி சோத்துல பூசணிக்காயா அப்படி போட்டு மறைக்கிறானுங்க. இதுக்கு இந்த ஒரு படப்பாணியில தான் சொல்லணும். இன்னும் என்னைய பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்க.